த்ரிஷா விஜய் 2 பேரும் தகாத உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு எடுக்கிறீங்களா, நீங்களே சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். சுசித்ரா பேசின வேர்டு இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. சரிங்களா? யாருமே இது வரலாம் ஏன் கேள்வி கேட்கல. த்ரிஷா வீட்டுல இருந்து அவர் எப்ப வெளியில வருவார்னு கேட்டார். ஏன் இது வரலாம் அதை பத்தி எந்த பத்தி அப்ப அவர் பேசும்போது நயனா நாகேந்திரன் பேசும்போது ஆட்சியில இருந்தது திமுக. பெயர் மாற்றி அப்படியே எல்லா திட்டத்திலையும் வெற்றின்ற பேரை கூட ஆட் பண்ணி அப்படியே அந்த திட்டத்தை எல்லாம் போட்டுட்டு இந்த 2 திட்டம் போட்டிருக்கிறாங்க. கட்சியில் இருக்கக்கூடியவங்க மேல இருக்கக்கூடிய பாலியல் புகார்கள், குற்றங்கள் எக்கச்சக்கமா இருக்குல்ல. ஏன் இது மேல ஒரு நடவடிக்கை இல்லை? இந்த அரசு ஏன் இதுவரை எந்த நடவடிக்கை, அது மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை இல்லையே? திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி விவாதிப்பதற்காக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு விஜயகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப பரபரப்பா இன்றைய அரசியல் சூழல்ல பேசப்படுகிற விஷயம், எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டது திமுகவிற்கு சாதகம் நினைக்கிறீங்களா இல்ல பாதகம் நினைக்கிறீங்க? யார் கைது ஆகுறாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அது அம்மையார் கைதாகும் போதும் சரி, கலைஞர் கைதாகும் போதும் சரி. ஒருவேளை அதனாலதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் யாரையும் கைது பண்றது இல்லை. இந்த முறை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது கைது ஆவறவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசியலோட ஒரு வியூகம். பொதுவா ஒரு கைது அப்படிங்கிறது ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு கைது நடக்கும் பொழுது கைது செய்யப்படுவர் மீது மக்கள் மத்தியில ஒரு அனுதாபமும் ஒரு ஒரு நம்பிக்கையும் கூட ஏற்படும். அவங்க மக்கள் மத்தியில அவங்களுக்கான ஒரு இமேஜ் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா திரு உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸ் இல்லாம பேசிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில அவரை கைது பண்ணிருக்காங்க. இந்த கைது அவருக்கு சாதகமா மாறும்னு நினைக்கிறீங்களா? கொச்சியா பேசினார் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல யார கொச்சியா பேசுறது, அதாவது பேசுற விதங்கள் இருக்குல்ல. அதாவது அவர் காவேரி நீர் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளோட ப்ரொட்டஸ்டுக்கு போறாரு, அதுல போய் கலந்துக்கிறாரு, அதை பத்தி பேசுறாரு. கீழே இருக்கிற பப்ளிக் ஒரு பக்கம் பிரச்சனை டாஸ்மார்க்கை பத்தி கத்திட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் த்ரிஷான்ற நேம் வச்சு கத்திட்டே இருக்கிறாங்க. இவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன், எந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ, எங்க தண்ணி பிரச்சனை இருக்கோ அங்க தண்ணி பிரச்சனை சரியாகணும் அப்படின்ற வார்டு தான் இப்போ திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, த்ரிஷா விஜய் 2 பேரும் தகாத உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு எடுக்கிறீங்களா, நீங்களே சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். அவங்க நண்பர்கள் தானே சொல்லிக்கிறாங்க, இதுவரை நண்பர்கள் தானே சொல்றாங்க. எல்லாருமே எனக்கு வட்டத்துல நண்பர்கள் தானே சொல்றாங்க. நண்பர்கள் வீட்டுக்கு இப்போ அவர் சிஎம் ஆயிருக்காரு, நண்பர்கள் வீட்டுல தண்ணி பிரச்சனை, அங்கங்க தண்ணி பிரச்சனை இல்லை, கரண்ட் பிரச்சனை இருக்கு, எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கு சார். இப்போ அது மாதிரி இருக்கிற கட்டத்துல அவங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குல்ல, அவங்க ஏரியால தண்ணி பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க ஏரியால கரண்ட் பிரச்சனை கரெக்டா போயிட்டு இருக்கு, அப்படி கூட அவர் பேசலாம். நீ எடுத்துக்கிறத பொறுத்து தான் சார் இருக்கு. இவர் தப்பா பேசினாருன்ற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இவர் த்ரிஷாவை பத்தி பேசினாரு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க புள்ளிட்டு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, ஏன்னா இது எதுக்கு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, திமுகவோடு இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில பயணித்து வந்த விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியினரா இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், அவங்களே உதயநிதி அவர்கள் பேசின இந்த விஷயத்த கண்டிக்கிறாங்க. உதயநிதி இப்படி பேசியிருக்க கூடாது, அவர் தான் இருக்கிற பொறுப்பை உணர்ந்து இப்படி பேசுறாரு, ரொம்ப மெச்சூர்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டுறாங்களே. அவர்களே சொல்லும் பொழுது இதுல அவர் உதயநிதி ஏதோ தப்பா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது இல்ல சார். 10 நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு பேசணும், 2 நிமிஷம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததே வீடியோ பார்க்கல, வரலாறு பார்க்கல, ஷார்ட்ஸ்ல வந்த ஒரு ஆட்சி. அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல தான் இந்த விஷயங்கள் கட் பண்ணி என்ன நடந்தது, அவர் பேசுனதை போட்டா தப்பா தான் தெரியும், அவர் பேசின வார்த்தை தப்பா தான் தெரியும். சரிங்களா? ஆனா ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்றேன். எல்லாரும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசியிருந்தாங்க. இதே பிரேமலதா விஜயகாந்த் பேசினாங்கல்ல, ஏதாவது தவறா சொல்லியிருந்தாங்களா? ஒண்ணுமே இல்லை. இப்போ அவங்களும் அதே வீடியோ தானே பார்த்தாங்க. ஒருவேளை அவங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசியிருப்பாங்க, இவங்களாம் ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு பேசியிருப்பாங்க. ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களே தன்னோட நிலைப்பாட்டில் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சார். அப்படி ஒன்றும் அவங்கள தனிப்பட்ட முறையில் த்ரிஷாவை குறிப்பிட்டு அவர் பேசினதா எந்த ஒரு இடத்துலையுமே அவர் பேசல சார். அந்த இடத்துல அது மாதிரி த்ரிஷாவை ஃபேஸ் பண்ணி எந்த இடத்துலையும் பேசவே இல்லை.
திமுகவினர் மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவினுடைய அபிமானிகள் மாத்திரம்தான் உதயநிதி தப்பா பேசல அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஆனா அதை தாண்டி திமுக அப்படிங்கிற அந்த கட்சியை கடந்து பொதுவெளியில இருக்கிற நான் ஒரு நடுநிலையா இருக்கிற பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், ஊடகவியலாளர்களா இருக்கட்டும், பொதுவா கருத்து சொல்கிற அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், அவங்க யாருமே உதயநிதி பேசுனது தப்பு இல்லை அப்படின்னு டிஃபெண்டே பண்ணலையே. இது இது திமுகவினர் மாத்திரம் சொல்றது பார்க்கும்பொழுது ஒரு சந்தேகம் ஒண்ணு மக்களுக்கு வரும்ல. ஒருவேளை ஒரு தப்பு தான் பண்ணியிருக்காரோன்ற மாதிரியான சந்தேகம் வரும்ல. அதை எப்படி பாக்குறீங்க? சரிங்க. சுசித்ரான்னு ஒருத்தர் இருந்தாங்க. கரெக்டா? ம். சுசித்ரா பேசின வேர்டு இன்னி வரலும் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. சரிங்களா? இதுக்கு ஏன் எந்த பத்திரிகை ஆசிரியரோ, எந்த பத்திரிகைகளோ, எந்த ஒரு மீடியாவோ யாருமே இதுவரையிலும் ஏன் கேள்வி கேட்கல? சுசித்ராங்கிறவங்க அவங்க சாதாரண ஒரு நபர். ஆனா இவர் ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர். சரி, ரைட், ஓகே. அவங்க சுசித்ரா பேசுனது ஒரு முன்னாள் துணை முதல்வர், நண்பர்கள், ஒன்னா இருந்த நண்பர்கள், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பேசினாங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, ரைட், ஓகே. தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவரா இன்னைக்கு இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பேசின வார்த்தை ரொம்ப நாள்லாம் கிடையாது, ரொம்ப வருஷங்கள்லாம் ஆகல. ஏன் அது மேல நடவடிக்கை இல்லை? ஏன் அதை பத்தி கொச்சியா பேசல? அதை பத்தி யாரும் பேசல. அவரு நேரடியாவே பேசினாரு. த்ரிஷா வீட்டுல இருந்து அவர் எப்ப வெளியில வருவாருன்னு கேட்டாரு. ஏன் இது வரலாம் அதை பத்தி எந்த பத்தி அப்ப அவர் பேசும்போது நயினார் நாகேந்திரன் பேசும்போது ஆட்சியில இருந்தது திமுக. அவங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தது திமுக மீதான தவறா தானே இருக்கும் சார். அப்பவே தாவேக்கானதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க தானே. அன்னைக்கு ஏன் புகார் கொடுக்கல? இதுவரையிலும் யாராவது ஒருத்தராவது புகார் கொடுக்கல. யாரும் புகார் கொடுக்கல. புகார் கொடுத்தால் அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு இருக்கிற தாவேக்கால போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே. கம்ப்ளைண்டே கொடுக்காத எப்படி எடுக்க முடியும்? அது எப்படி நீ திமுக சொல்லுங்க? சரி, அண்ணாமலை பேசினாரு, ஏன் அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை? அவரு இடுப்பை கிள்றாருன்ற வேர்டை யூஸ் பண்ணாரு. இதெல்லாம் எங்க போகுது? நேரடியாவே தாவேக்கா கட்சியில இருக்கக்கூடியவங்க மேல இருக்கக்கூடிய பாலியல் புகார்கள், குற்றங்கள் எக்கச்சக்கமா இருக்குல்ல. ஏன் இது மேல ஒரு நடவடிக்கை இல்லை? இந்த அரசு ஏன் இதுவரையிலும் எந்த நடவடிக்கை, அது மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையிலும் இல்லையே. அதெல்லாம் வழக்குகள் இருக்குல்ல. எங்க வழக்கு இருக்கு? இதுவரையிலும் புகார் மேல விசாரணையே இல்லையே. புகார் மேல விசாரணையே நடக்கலையே. தாவேக்கா கட்சிக்காரன் பண்ண தப்பு கிடையாதா? திமுக பண்ண தப்பு, மற்ற கட்சிக்காரன் பண்ண தப்பு, பப்ளிக் பண்ண தப்பு, தாவேக்கா பண்ண தப்பே கிடையாதா? அந்த தப்பை யார் தட்டி கேட்கறது? முதல்ல உங்க கட்சி பிரச்சனைய தட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கேள்வி கேளுங்க. அப்பதான் நீ நியாயமா இருக்கிறீங்க, நடுநிலையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க தப்பு பண்ணா கேள்வி கேட்க மாட்டீங்க, மத்தவங்க தப்பு பண்ணா காலைல 5 மணிக்கு வீட்டுல வந்து கதவு தட்டி எழுப்புவீங்க. ஏன் திமுகவை மட்டும் புரிய வைக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவரை மட்டும் புரிய வைக்கிறீங்க? அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சார். அதுதான் அடுத்தது அதுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். மறுநாள் சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. இதைத்தான் வந்து திமுகவினர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றாங்க. அதாவது சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடாதுன்னு ஆளும் கட்சி நினைக்குது. அதனாலதான் அவசர அவசரமா அந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. அதுல உண்மை இருக்கா? நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் என்னைக்கு சட்டமன்றத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல போறாரு, பதில் சொல்லணும்னா தான் பயப்படணும். சத்தியமா அது காரணமா இருக்காது சார். வேணா ஒண்ணு இருக்கலாம், இந்த அதிகாரத்தை வச்சு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ அந்த வீடியோவை காமிக்கிறதுக்கு. அன்னைக்கு நேற்று கூட ஒரு வீடியோ ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருந்தது. அவரோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு. அது வீடியோ எடுக்கல, அவர் வந்து லைவ்ல யாருக்கோ காமிக்கிற மாதிரி தான் இருக்காரு. சரிங்களா? அவர் யாருக்கு காமிக்கிறாரு? ஒருவேளை அவரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கலாம். அந்த ஒரு நபர் யார்? இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், ஒரு வழக்கறிஞரா இதுல சொல்லிடுறேன் சார். புகார் கொடுத்துருக்காங்க, 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை. கரெக்டுங்களா? அதுதான் இந்த புகார் சொல்லுது. சரிங்களா? அவங்க சொல்லி இருக்கிறது செக்ஷன் வைஸ் ஒண்ணு விளக்கம் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பொதுமக்களுக்கு வந்து குந்தகம் விளைவிக்கிறாரு, அது மாதிரியான அவங்க சொல்லி இருக்கிற எந்த செக்ஷனும் அவர் அதுல பேசல. சரிங்களா? இந்த எந்த ஒரு காரணத்தையும் அவர் குறிப்பிட்டு எல்லாம் பேசவே இல்லை. சரிங்களா? நம்ம அதெல்லாம் போக வேணாம். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். சரிங்களா? யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இவரை கைது பண்ணாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு நபர் யார்? இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். புகார் வந்தது, 7 ஆண்டுகளுக்கு மிகாமல் தண்டனை உள்ள குற்றம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? 41A சொல்லிட்டு ஒன்று இருக்கு சார். அதாவது வந்து காவல்துறை அழைப்பாணைன்னு சொல்லுவாங்க. அதாவது போலீஸ் அழைப்பாணை கொடுத்தீங்கன்னா போலீஸ் நம்ம நேரா அவர் போய் ஆஜராகணும். அவர் ஆஜராகாமலாம் இருக்க மாட்டார். ஓடி ஒளிகிறதுக்கான அவசியங்கள் கிடையாது. அவர் காலங்காத்தால போய் எழுப்பணுன்ற அவசியம் கிடையாது. காலையில அவர் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து திருச்சிக்கு வந்து விசாரணை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே அவசியம் இல்லாத ஒரு விஷயம், ஒரே ஒரு சம்மன் கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இந்த ஒரு சின்ன விஷயத்த இவ்வளவு பெரிய விஷயமா பூதாகரமா ஆக்கி வச்சிருக்கிறது வந்து பதவிக்கோ அதிகாரத்துக்கோ எதுக்குமே வந்து இது அழகு இல்லை. வேற ஒண்ணுமே இதுல சொல்றதுக்கு இல்லை. ஓகே, இப்போ பொதுவா தாவேகா தரப்புல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதியை கைது செஞ்சா அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை தாவேகா தரப்புக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருந்து கைது பண்ணி கொண்டு போறாங்க, தஞ்சாவூர் வரலாம் கொண்டு போறாங்க.
வழிநெடுகும் போராட்டம், தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம், இது நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சரி. இது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதாவது ஒரு அரசியல்வாதி தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்லாம் கிடையாது சார். தேவைப்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்றது இவரோட இன்னைக்கு பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு போராட்டம் நடந்துச்சு. சரிங்களா? இது சும்மா இருக்கிற தொண்டர்களை எழுப்பி விட்டுருக்கோம். நேற்று நிறைய எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போயிருப்பாங்க சார். ஓகே. காலையிலேயே பண்ணதால எல்லாரும் வேலைக்கு போல. இன்னைக்கு எல்லாருமே உற்சாகமா என்ன பண்ணாங்க, இது ஒரு உற்சாகம் அவனுக்கு. ஓகே. எதிர்கட்சி வந்துச்சுனாலே திமுக காரன் உற்சாகமா இருப்பான் சார். இவ்வளவுதான் சார். சரிங்களா? அதனால இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் நடக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதையும் மீறி தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது காவிரி நதிநீர் பிரச்சனையில தாவேக்கா பெருசா எந்த முயற்சிகளையுமே எடுக்கல. யதார்த்தமா அங்க மழை பெய்ய இங்க தண்ணி அவங்க திறந்து விட்டுட்டாங்க. இதற்கு அரசு தரப்புல இருந்து ஒரு சட்ட ரீதியான எந்த முயற்சிகளையும் எடுக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை திசை திருப்புவதற்காக நடந்த கைதா கூட இருக்கலாமா இது? இதுவரையிலும் நடந்துட்டு இருக்கிற போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம் எதுக்குமே இதுவரையிலும் செவி கொடுக்காத ஒரு தாவேகா அரசு. கர்நாடகால மழை வந்துச்சு, திறந்து விட்டாங்க. இதுக்கு கடவுளே கருணை பண்ணிட்டாரு. இவரோட ஆட்சி தூய ஆட்சி, அதனால கடவுளே மழை பெஞ்சு தண்ணி வர வச்சுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப இது நீ எங்க கொண்டு போய் வைப்பீங்க? இந்த விளையாட்டுகளின் மூலம் நடக்க போற பின்விளைவுகள் தாவேக்காவிற்கு சாதகமா இருக்குமா, இல்ல அது பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்துமா? உங்களுடைய அனுமானம் என்ன சார்? தாவேக்கா கட்சினே நம்ம இன்னி வரை நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்றதான் இன்னைக்கு திரும்பி சொல்றேன். தாவேக்காவை கட்சினே சொல்லவே சொல்லாதீங்க. யாருமே தாவேக்கான்றது ஒரு கட்சி கிடையாது சார். தாவேக்கான்றது ஒரு தலைவனுக்கும் ஒரு நடிகனுக்கும் ஒரு தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு சார். இப்போ எதையுமே இவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கல, எதையுமே இவர் இதுவரையிலும் தரல. இப்ப இதே 2000 ரூபாய் திமுக அரசு அமைச்சிருந்தா 2000 தரலன்னா விட்டுருவாங்களா? 2500 ரூபாய் தரலன்னா ஏடிஎம்கே விட்டுருப்பாங்களா? தேர்தல் அறிக்கையில தரலன்னா உடனே விட்டுருப்பாங்க பப்ளிக். ஆனா இன்னி வரலாம் யாரும் வாய் திறந்து எதுவுமே கேட்கலையே. நீங்க தாவேக்கா அரசு தன்னுடைய தேர்தல் அறிவிப்புகள்ல சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது 2 முக்கியமான திட்டத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அது தேர்தல் வாக்குறுதியில சொன்னதுதான். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அண்ணன் சீர் திட்டம். நீங்களே சொல்லிட்டீங்க 2 திட்டம்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? முக்கியமான திட்டம் சொல்றேன். முக்கியமான திட்டம் சொல்றீங்க. அவங்க நிறைய திட்டங்கள் சொல்றாங்க. எல்லா திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த திட்டம் எல்லாமே பெயர் மாற்றி அப்படியே மாற்றி எல்லா திட்டத்திலையும் வெற்றின்ற பேரை கூட ஆட் பண்ணி அப்படியே அந்த திட்டத்தை எல்லாம் போட்டுட்டு இந்த 2 திட்டம் போட்டிருக்கிறாங்க. சார், எனக்கு ஒரு டவுட் சார். என்னன்னா, ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவருக்கு டெல்லியில தமிழகத்தின் சார்பா சிறப்பு பிரதிநிதியா ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த நகை திட்டம் எல்லாம் இருக்குல்ல, இவர் போடும்போதே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்பயே இருந்துச்சு. 812 கோடி ரூபாய் 812 கோடி ரூபாய் 560 கோடி ரூபாய், இது எல்லா கான்ட்ராக்டுமே ஜோஸ் ஆலுகாஸ்க்கு போதோ? ஜோஸ் ஆலுகாஸ்க்கும் இந்த திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதனால இந்த சம்பந்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு டெல்லியோட தமிழக அரசோட சிறப்பு பிரதிநிதி ஒரு பதவி கொடுத்துட்டாரா? ஓகே. ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாரு. ஓகே. இவர் ஜோஸ் ஆலுகாஸ்ல ஒரு விளம்பரத்துல நடிச்சிருக்காரு. நிறைய விளம்பரங்கள். அந்த ப்ரொடியூசருக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொடுக்கணும்ல, அவருக்கு ஏதாவது ஒரு பலன் அடையணும்ல இவரால. அதனால அவருக்காக இந்த திட்டம் தீட்டிருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய என்னுடைய இல்ல. ஆக்சுவலி யாரோட சேர்ந்து வேண்டுமானாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு ஒரு நலன் கிடைக்குது அப்படின்னா அது வரவேற்க தகுந்த விஷயம் தானே. மக்களுக்கு நலன் கிடைக்குது அப்படின்றதோட சார், அவரோட நண்பர்களுக்கும் இதுல நலன் கிடைக்கல. வாங்கி விற்கிறவங்க சும்மா கொடுக்க இந்த திட்டத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இருக்குல்ல, அவ்வளவுதானே நான் சொல்லுவேன். ஓகே. தாவேக்கா அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் முடிய போகுது, நிறைவடைய போகுது. பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவரை இந்த 2.5 மாசத்துக்குள்ளே கைது வரைக்கும் போயிட்டாங்க. அவர்களுடைய நடவடிக்கையில சில நேரங்கள்ல ஒரு பெரிய வேகம் ஒண்ணு தெரியுது. அவங்க சில திட்டங்களை, முக்கியமான திட்டங்களை மக்கள் மத்தியில அறிவிக்கிறாங்க. எப்படி இருக்கும், நீங்க அந்த வேகத்தை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? ஏதாவது ஒரு மலை மேல ஏறி நின்று ஓன்னு கத்தணும் போல இருக்கு சார். தமிழ்நாட்டை காப்பாத்துன்னு கத்தணும் போல இருக்கு சார். என்ன நடக்குது தமிழ்நாட்டிலன்னே புரியல. இது ஆட்சியா இல்ல கரெக்டா போதா தப்பா போதா, எதை பத்தியும் யாருமே எதுவுமே யோசிக்கவே இல்லை. இது எல்லாருமே எப்படி இந்த அரசு எப்படி போயிட்டு இருக்குன்னா, இன்னும் ஒரு 2-3 மாசத்துல ஏதோ நடக்குதுடா, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற நிலைமைக்கு எல்லாருமே போயிட்டான்.
யாருமே வந்து ஃபர்ஸ்ட் இருந்த உற்று நோக்கினால அந்த அரசு இல்ல அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு அவன் தொண்டர்களே வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஒரு பெரிய லெவல்ல இதெல்லாம் துணிச்சல்லாம் சொல்ல முடியாது சார். நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். தாவேகா அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. நிறைய திட்டங்களை அமுல்படுத்தியிருக்காங்க. அதுல என்ன அதை பார்க்கிற பொழுது ஏன் எல்லாத்தையும் ஒரு கோபத்தோடையும் விமர்சன பார்வையோடையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சார்? இது என்ன சார் மாற்றம்? நான் தான் திரும்பி சொன்னேன், வெற்றின்ற நேம மட்டுமே ஒரு திட்டத்துல கூட சேர்த்து போடுறதுலாம் ஒரு திட்டம் அப்படின்னா என்ன திட்டத்துல வெற்றின்ற நேம் மாத்திரம் வருது? உங்கள் கையில் உலகம்னு ஒரு திட்டம். இப்ப அததான் வெற்றி மடிக்கணினி திட்டம்னு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்ததா? அதுல வெற்றி சேர்த்துட்டீங்களா? ரெண்டாவது நான் முதல்வன் திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சா? அத வெற்றி திறன் பயிற்சி திட்டம்னு மாத்துறீங்க. அதுக்கப்புறம் கலைஞர் கனவு இல்லம்னு ஒண்ணு இருந்துச்சு, சரிங்களா? அதை என்ன பண்றீங்கன்னா வெற்றி வீடு வழங்கும் திட்டம்னு கொண்டு வரீங்க. ஏற்கனவே இந்த அம்மா வந்து ஏடிஎம்கே பீரியட்ல மாடு கொடுத்தாங்க, அதை வெற்றி ஆடு வளர்ப்பு திட்டம், மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம்னு கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். எல்லா திட்டமும் ஏற்கனவே இருந்ததுதான். இவங்களோட மாற்றத்துல ஒரே ஒரு பேரு வெற்றி மட்டும்தான். வெற்றியை சேர்த்து வெற்றி அப்படின்னா விஜய் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? அவங்களோட கட்சி பேர் இருக்கு சார், அப்படி சொல்லிக்கலாம் சார். வெற்றின்றது யாருக்கும் நிரந்தரம்லாம் கிடையாது சார். திட்டங்கள்ல மாற்றங்கள் இல்ல, பெயர் மாத்திரம் தான் மாறி இருக்கு. அவ்வளவுதான். தாவேகா எந்த விதமான புதிய திட்டங்களையும் அமல்படுத்தலன்னு சொல்றீங்க. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டமும் அண்ணன் சீர்திட்டமும் இதை தவிர இப்ப இவங்க மற்ற திட்டங்கள் எல்லாமே வந்து பெயர் மாற்றி, பழைய திட்டங்கள் அப்படியே பெயர் மாற்றி வெற்றின்ற பேரை கூட ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இவ்வளவுதான் சார். ஓகே, உங்க கருத்துக்களுக்கு நன்றி சார். அரசியல் சூழல்ல அடிக்கடி நிறைய மாற்றங்கள் நிகழுது. வேறொரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம், நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.